போடுறா வெட்டிய தளபதியோட ஆட்டம் ஆரம்பிச்சுட்டா அப்படிங்கிற மாதிரி செம்மையா இருந்துச்சு. இன்னைக்கு பெரம்பூர்ல விஜயோட ஸ்பீச் இப்பதான் பார்த்தேன். வேற லெவல். இதைத்தான் நம்ம எதிர்பார்த்துருந்தோம். இந்த மாதிரி ஒரு ஆட்டத்தை ஆடணும் தான் நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஸோ எல்லாரும் பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ நம்ம அதை பற்றி தான் பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு காலையிலேயே பார்த்தீங்கன்னா, அதாவது வேட்புமனு தாக்கல் பண்ணார்ல, அவர் போய் வேட்புமனு தாக்கல் பண்ணுற சீரை பார்க்கும்போது நம்மளுக்கு எப்படியும் ஒரு ஃபீலிங் ஆகுது இல்லை, விஜய் கூட ஒரு கனெக்ட் ஆகுது இல்லை. ஏன்னா ஒரு உச்சபட்சமாக நம்ம ரசித்த ஒரு நடிகர் இப்படி வந்து நிஜமான ஒரு அரசியல் காலத்தில் இதுக்கு முன்னாடி எவ்வளோ பேர் நமக்கு தெரிஞ்சு சில பேர்லாம் வந்திருக்காங்க. கமல் வரும்போது கூட நம்மளுக்கு இவ்வளோக்குள்ளலாம் ஒரு ஃபீலிங் ஆகலை. ஆனால் விஜய் வரும்போது உண்மையிலே ஒரு ஃபீலிங் ஆகுது. நல்லா இருந்துச்சு. அவர் போயிட்டு வேட்புமனு தாக்கல் பண்ணிட்டு அடுத்தால பெரம்பூர் சும்மா பட்டே கிளம்பிட்டாரே சொல்லலாம். மனுஷன் வேற லெவல் ஸ்பீச்சு. அதாவது அவருடைய ஸ்பீச் இன்னைக்கு அந்த ஆக்ரோஷமான உரைநடை, அதாவது யதார்த்தமான உரைநடையில் பேசுவாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி பேசினாரு. அதுதான் மக்கள்கிட்ட போய் சேரும், நல்ல ரீச் ஆகும். இந்த பேப்பரை பார்த்துட்டு படித்தாலாம் அது வந்து கனெக்ட் ஆகுது மக்களுடைய. ஸோ இந்த மாதிரி அவர் பேசணும் தான் நம்ம எதிர்பார்த்துருந்தோம். அப்படி நாம எதிர்பார்த்த மாதிரி இன்னைக்கு பேசியிருக்காரு. இவர் ஓவரால் இன்னைக்கு ஸ்பீச்சை பார்க்கும்போது அதாவது எனக்கு எப்படி தோணுச்சுன்னா, இந்த கரூர் சம்பவத்துக்கு முன்னாடி சனிக்கிழமை போய் பேசினார்ல ஒவ்வொரு தொகுதியா திருச்சியிலலாம். ஸோ அப்போ எப்படி நமக்கு ஒரு ஃபீல் ஆச்சோ அதே மாதிரி இருந்துச்சு. ரொம்ப நாள் கழிச்சு விஜயோட அந்த ஆட்டத்தை பார்த்த மாதிரி இருந்துச்சு. ஸோ எதிரிலாம் கொலை நடுங்கும், அவ்வளோ பெரிய ஒரு கூட்டம். ஸோ அவர் வந்து அவருடைய தொழில ஆரம்பிக்காரு. முதல்ல பிரச்சாரம் வேற லெவலுங்க. அவர் ஸ்டார்ட் பண்ணது என்ன சொல்லி கேட்டீங்கன்னா, அதாவது நம்மளுக்கு முதல்ல என்னுடைய பிரச்சாரத்தை நான் ஆரம்பிக்கும் போது எங்கேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நம்ம யோசிச்சேன். அது வந்து நம்மளுக்கு ரொம்ப மனசுக்கு பிடிச்சமான இடமா இருக்கணும் அப்படின்னு நான் யோசிச்சேன். மனசுக்கு பிடிச்சமான இடம் தான் தமிழ்நாட்டிலே எனக்கு மனசுக்கு பிடிச்சமான இடம் தான். ஆனால் அதுலேயும் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு வாசல்லேருந்து ஆரம்பிக்கலாம், நம்ம பெத்த அம்மா கிட்ட இருந்து அவங்களுடைய பெஸ்ஸிங்கோட ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் எனக்கு கனெக்ட் ஆச்சு. அதனால தான் நான் இங்கேருந்து ஆரம்பிக்கிறேன், உங்ககிட்ட இருந்து ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போடு போட்டாரு பாருங்க. நச்சுன்னு பெரம்பலூர்ல உள்ள எல்லாருமே ஃபிளாட் ஆயிருப்பாங்க. விஜய்க்கு குத்திருமையா ஓட்ட அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம பெரம்பலூர் அப்படின்னு அவர் சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே அங்கே உள்ள மக்களுக்கு எல்லாம் அவ்வளோக்குள்ள கனெக்ட் ஆகும். ஸோ எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா தீய சக்தி திமுகன்னு போட்டு ஒரு பொழக்கிறாரு. அதாவது திமுகவில் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் எல்லாம் ஜெயிக்க முடியுமா, விஜய் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பயங்கரமா பேசிட்டு இருந்தாங்க. அவங்களுக்குலாம் ஆப் படிக்கிற மாதிரி இன்னைக்கு அவருடைய ஸ்பீச்சு. பெரம்பூர்ல விஜய் நின்று அவருடைய தொகுதியில் நின்று திமுக போட்டு பொழக்கிறாரு. அதாவது சட்டம் ஒழுங்கு இங்கே சரி இருக்கா, பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா, என்னைய ஆட்சி நடத்துறீங்க, 5 வருஷம் ஆட்சியில் என்ன நடத்துறீங்க, எதுக்கு உங்களுக்கு ஆட்சி அப்படின்னு மான கேட்காரு ஸ்டாலின் அவர்களை பார்த்து. அதுலயும் குறிப்பா இப்ப தூத்துக்குடியில அதாவது டாய்லெட் போட பெண்ணுக்கு நடந்த சம்பவம் தெரியும்ல, அதை பத்தி தெளிவா அடிச்சாரு பாருங்க அட்டி. எனக்குலாம் அது வந்து பாத்தீங்கன்னா இப்படி ஒருத்தர் பேசாதுங்க, அது ரீச் ஆகும், கனெக்ட் ஆகும் மக்களிடையே. அதாவது யாரு வேணா இந்த மாதிரி விஷயங்களை எடுத்து பேசலாம். ஆனா இவ்வளவுக்குள்ள உச்சத்துல இருக்க ஒரு மனுஷன் இந்த மாதிரி தரையில இறங்கி மக்களிடையே பார்த்தீங்கன்னா பேசும்போது ஒவ்வொரு வார்த்தையும் மக்களிடையே கடைக்கோடியில் இருக்க முடியும் செஞ்சு சேரும். அந்த மாதிரி சொன்னாரு. என்னைய ஆட்சி நடத்துறீங்க, அதாவது சோறு தண்ணி கூட இல்லாம இருந்துடலாம். ஒரு பொம்பளை பிள்ளை நைட்டு ஒரு பாத்ரூம் போக முடியல, டாய்லெட் போக முடியல, அங்க போனா இப்படி பண்ணிடுறாங்க. ஒரு டீ கடையில டீ குடிக்க முடியல, போதைய போட்டு வெட்டிட்டு போயிறாங்க. என்னைய ஆட்சி நடத்துறீங்க, சட்டம் முடிஞ்சதுல நேரடி கட்டுப்பாட்டேன் எதுக்குன்னு கேட்கிறேன். ஒரு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்ல, என்னைய ஆட்சி நடத்திட்டு இருக்கீங்க. நாக்கா பிடுக்கிற மாதிரி நறுக்கு கேட்டாருங்க. சும்மா அனல் பறக்க பேசிட்டாரு மனுஷன். வேற லெவல். ஸ்டார்டிங்கே சும்மா அனல் பறக்குது. இன்னும் அடுத்தடுத்த வேற மாதிரி பேசுவாரு. ஸோ அதுலேயே அதுக்கு அடுத்தாப்புல டாஸ்மாக் ஊழலை பத்தி பேசுறாரு. இந்த டாஸ்மாக்ல கோடியா ஊழல் பண்றீங்க, படிச்ச இளைஞருக்கு வேலை கொடுக்கணும், அங்கேயும் திருட்டு தானே பண்றீங்க, என்னையா நினைச்சிட்டு இருக்கீங்க, கேட்க ஆள் இல்லையா அப்படிங்கிற மாதிரி உணர்ச்சி மிகல. நான் சொல்றேன், இந்த விஜய் வந்து பொய் சொல்லிட்டு போக மாட்டான், அவன் வந்து உண்மையா தான் பேசுவான். நான் உங்களுக்காக உண்மையா நான் நிற்பேன் அப்படின்னு சொல்லி ஆக்ரோஷமா அவருடைய பேச்சு தோணியில அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வைப், ஒரு பாசிட்டிவ் வைப் தெரியுது. இதை பார்க்கும்போது உண்மையிலே அதாவது இவ்வளவு நாளா பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் வந்துட்டு என்னப்பா சைலண்டா இருக்காரு, என்னப்பா அவங்க தேர்தல் பிரச்சாரம் ஆரம்பிச்சிட்டாங்க, இங்க ஆரம்பிச்சிட்டாங்க, இவர் இன்னுமே என்ன பண்ண போறாரு அப்படின்னு இருந்துச்சு. ஸோ இன்னைக்கு முதல் தேர்தல் பிரச்சாரத்தை பார்த்தோன்னே இவ்வளவுக்குள்ள பட்டை இளங்குற பிரசாதமா இருக்கும்போது வேற மாதிரி போகுது. சரி ரைட்டு, நம்மளுக்கு ஒவ்வொரு நாளுமே பார்த்தீங்கன்னா பயங்கர இன்ட்ரெஸ்டிங் அரசியல் உண்மையிலே சரியான ஒரு பரபரப்பாயிட்டு. இது வரைக்கும் நம்முடைய தமிழ்நாட்டு அரசியல இவ்வளவுக்குள்ள நம்ம உச்சு நோக்கி கவனிச்சிருக்கவே மாட்டோம். விஜய் அவர்கள் அரசியல் வந்தோட தான் அந்த ஒரு இவ்வளவுக்குள்ள ஒரு எதிர்பார்ப்பு வந்திருக்கு. ஸோ இந்த லட்சத்தில் அவருக்கு இருக்கிற இவ்வளவுக்குள்ள வாக்காளர் நீங்கள் பார்த்துருப்பீங்க எவ்வளோ கூட்டத்தை எவ்வளோ உற்சாகமாக நின்றுட்டு இருக்காங்கன்னு. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஓட்டா மாறாது சொல்றது எந்த வகையும் தெரில. கண்டிப்பாக ஓட்டா மாறும். அது எந்த வகையில் எவ்வளோ தூரம் அப்படிங்கிறதா நம்ம பொறுத்து பார்க்கணும். ஸோ வேற லெவலில் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோக்குள்ள ஆக்ரோஷமாக பேசிட்டு அதுக்கப்புறம் படிக்கணும் ஒரே ஒரு தடவை வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு விஜய் சொல்றதெல்லாம் உண்மையிலே நல்லா இருந்துச்சு. ரியல்ல விஜய் அவருடைய அரசியல் அப்படி பார்க்கறதுக்கு நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு மாதிரி ஒரு ஃபீலிங் கொடுக்கும். ஸோ எனக்கு வேற மாதிரி ஒரு ஃபீலிங் கொடுத்துச்சு, உங்களுக்கு அப்படிதான் நினைக்கிறேன். அதுக்கப்புறமா நம்ம எப்பவுமே நம்மளுடைய வீடியோல லாஸ்ட் நம்ம சொல்லுவோம், அதாவது இந்த தேர்தல் நேரத்தில் ஓட்டுக்கு பணம் விளையாடும், பணத்தை கொண்டு வருவாங்க. ஆனால் நீங்க வந்து ரொம்பலாம் கூச்சப்பட்டு வேண்டாம்னு சொல்ல வேண்டாம், பணம் யார் கொடுத்தாலும் வாங்கிடுங்க. ஆனால் ஓட்டை நீங்க யாருக்கு போடணும்னு நினைக்கலாம் அவங்களுக்கும் மனசாட்சிப்படி ஓட்டு போடுங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி விஜய் அவர்கள் இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்காரு, இப்பவும் சொல்றாரு,
பணத்தை கொடுப்பாங்க, வாங்கிடுங்க. ஆனா ஓட்டை விசிலுக்கு போட்டுருங்க. அவங்க காதுல செவுல அடிக்கணும்னு சொல்லலாம், அவ்வளவுதான். செவிலையே விசில ஊதி அனுப்புங்க அப்படிங்கிறாரு. தளபதியோட இந்த ஆக்ரோஷமான அந்த ஸ்பீச்சை பார்க்கும்போது, இந்த அதிரடி ஆட்டத்தை பார்க்கும்போது சில பேர் விஜய் விமர்சிச்சதா எனக்கு ஞாபகம் வருது. அதாவது பெரம்பூர்லாம் அவருக்கு என்ன செல்வாக்கு இருக்கு விஜய்க்கு, அது திமுக கோட்டையா, அங்கெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது அப்படி இப்படின்னாங்க. இன்னைக்கு பார்த்துருப்பாங்க, நெஞ்சு பிடிச்சிருக்கும். நீங்க முதல்ல ஓட்டையா அங்கதான் ஆரம்பிக்காரு, பெரிய ஓட்டையா திமுகவுக்கு ஆப்பே பெரம்பூர்ல தான் அவர் வைக்காரு. எனக்கு தெரிஞ்சு இப்போ அவர் பிசினஸ் ஸ்பீச், அவர் திருத்தரல கூட்டங்கள்லாம் பார்க்கும்போது முதல் வெற்றியாக பெரம்பூர்ல வெச்சுக்குடி நாட்டுறாரு விஜய் அவர்கள் அப்படிங்கிறது நம்மளுக்கு கன்ஃபார்ம் தெரியுது. அதாவது இவ்வளவு நாள் விஜய் வந்து வெளியில வந்து என்ன தேர்தலை பிரச்சனை பண்ண போறாரு, என்னத்தை பண்ணுவாரு அப்படி இப்படின்னு 1008 விமர்சனங்களுக்கு ஒத்த அடியில எதையுமே பறிவிடுக்காம தேர்தலை பிரச்சாரத்தில் நச்சு செஞ்சுட்டு போறாரு. இதே மாதிரி அவர் முக்கியமான 234 தொகுதி எப்படி போவான்னு தெரியல, டைம் இருக்கான்னு தெரியல. ஆனா முக்கியமான எல்லா இடத்துக்கும் அவர் போயிட்டாரு வச்சுங்களேன், ஒரு பெரிய ஒரு அரசியல் புரட்சியை ஏற்படுத்த முடியும். அதுல எந்த ஒரு மாற்றுக்கருத்தும் கிடையாது. ஏன்னா சில விஷயங்கள் மற்றவங்க சொல்றதுக்கும் விஜய் மாதிரி ஆள் சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு, அதை நீங்க புரிஞ்சுக்கணும். அதான் நம்மளும் சொல்றோம், இந்த திமுக தீய சக்தியை ஒழிக்கிறது இந்த டிவிக்கால தான் முடியும் அப்படின்னு ஆணித்தரமா அடிக்கிற மனுஷன் நான் அப்படிதான் நினைக்கிறேன். திமுக மாதிரி தீய சக்தியெல்லாம் ஓட விடணும் அப்படின்னா விஜய் மாதிரி ஒரு மக்கள் சக்தி, புரட்சி சக்தி, விசில் புரட்சி வந்தாதான் முடியும். மற்றபடி எதாலையும் ஒன்றும் பண்ண முடியாது. இந்த நாம் தமிழ் கட்சிக்காரங்க சொல்லுவாங்க, அதாவது நாங்கள் தான் மாச்சுன்னு ஒரு மண்ணாங்கட்டி கிடையாது. அவனுக்கு 24 மணி நேரம் விஜய் எப்படி தொங்குற மட்டும் தான் வேலை. அதான் இப்போ ரொம்ப நக்கலா, அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ 234 தொகுதியிலும் விஜய் வேட்பாளர் நிப்பாட்டிருக்காருல, அதில் சில வேட்பாளர் பார்த்தீங்கன்னா அதிமுக இருந்து சீட்டு கிடைக்காம வந்தவங்க காங்கிரஸ் வந்து இப்படிப்பட்ட வேட்பாளர் இருக்காங்க. அதை ரொம்ப நக்கலா விமர்சிச்சு என்ன கட்சி நடத்துறாங்க, அதாவது எச்சிலைக்கு, அதாவது திமுக போட்ட எச்சிலையை தூக்கிட்டு வந்து வச்சிருக்காங்க நாய் மாதிரி அப்படி இப்படி ரொம்ப நக்கலா தராந்தரம் இல்லாமல் பேசியிருக்கான். எனக்கு அதை பார்த்தவொன்னு என்ன சொல்லிச்சுன்னா, அதாவது இந்த வெறி பிடிச்சி நாய் தெரியும்ல ரோட்ல, சுரி நாய் வெறி பிடிச்சி போய் எதுவுமே கிடைக்கலன்னா யாரை கடிக்கலாம் அப்படின்னு நிலையுமே, அதே மாதிரி தான் இவன் அழைச்சிட்டு இருக்கான். கடைசி வரைக்கும் நான் சொல்றேன், இப்படியே கதறிட்டே சாக வேண்டிதான், ஒன்றும் பண்ண முடியாது. முதல்ல ஒரு கட்சி நடத்துறீங்களா இல்லை என்ன நடத்துறீங்க எனக்கு புரியல. உங்க கட்சியை வலுப்படுத்துறதுக்கு, கட்சி ஜெயிக்கிறதுக்கு உண்டான வேலையை பாருங்க. எனக்கு 24 மணி நேரம் விஜய் அதை பண்றாரு, விஜய் இதை பண்ண, விஜய் பிடிச்சே தொங்கிட்டு இருக்கேன்னா இதுக்கு இது கட்சின்னு கேட்கிறேன். இதுக்கு ஒரு கட்சி தேவையா இல்லை, நான் தெரியாம கேட்கிறேன். என்னடா இது, நாம் தமிழ் கட்சி தான் தம்பிகள் இருக்கீங்களே பாருங்க, உங்க கட்சி என்ன வேகத்தை செயல்படுது. சீமானு இப்படிதான் பேசுறாரு, அவங்களுடைய கொள்கை பொறுப்பு சொல்ல சாட்டையும் இப்படிதான் பேசுறான். என்ன பண்ணாலும் தெரியல. அதாவது மற்ற கட்சிக்காரங்களா தான் கட்சி எப்படி வலுப்படுத்துறது, எப்படிப்பட்ட வேட்பாளர்களை போடுறது, ஸோ அப்படி சிந்திச்சு ஒரு கட்சி அப்படிதான் போடுவாங்க. ஏன்னா கடைசியில வேட்பாளர் அறிமுகப்படுத்துறாங்க, எந்த தொகுதியில நம்ம யாரை டிபார்ட்னா ஜெயிக்க முடியும், இங்க வலுவான கேண்டிடேட் யார் இருக்கா, உண்மையில அப்படி பார்த்து தான் போடணும். யுகோ முன்னாடியே ஒரு 230 வேட்பாளர் அறிவிச்சிருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா அது வந்து வீராதிகார தரலாம் கிடையாது, எப்படி நம்ம ஜெயிக்க போறது கிடையாது. கதையை நம்ம போட்டு விட்டு போவோம், இந்த தடவை நம்ம ஏதாவது நம்ம கூவோம் அப்படிங்கிற கதையில தான் உங்க கட்சி நடந்துட்டு இருக்கு. இதை வந்து பார்த்தீங்கன்னா பெருமைக்குரிய விஷயமா, விஜயை விமர்சிக்கிறால உனக்கு ஒரு சந்தோஷம். உன்னை வந்து இந்த கமெண்ட்ஸ்ல வந்து வேணா தூக்கி பிடிச்சி கொண்டாடுவான். ஆனா ரியாலிட்டியில ஒரு விஜய் சைட்ல இருந்து உங்களை ஒரு ஆளாவே மதிக்கல, ஒரு இதாக கூட கணக்கிலே எடுக்கல உங்க ஒன்னே. ஆனா நீங்க தான் 24 மணி நேரம் விஜய் பிடிச்சி தொங்கிட்டு இருக்கீங்க. அவர் முழுக்க டிவிக்கே டிஎம்கேன்னு கொண்டு போயிட்டார் அரசியல. நீங்க இன்னுமே கடந்துக்கிட்டு 2 வருஷத்துக்கு முன்னாடி கட்சி ஆரம்பிச்சு விஜய் கிட்டே போட்டி போட்டு ஏன்னு கத்திட்டு அடங்கிங்க. பார்க்கறதுக்கு அவ்வளோ கேவலமாக இருக்குது. அதாவது நம்ம வந்து தமிழ் தேசியத்தை ஆதரிக்கூடியதாக இருந்தால் கூட சில இடங்களில் சீமான் பேசுகிற பேச்ச சில இடங்கள் நல்லா இருக்க நினச்சா கூட, ஆனால் இப்படிங்கிறது தொடர்ந்து உங்களுடைய அரசியல் மட்டமான ஒரு அரசியலாக போயிட்டு இருக்கு, கீழ்த்தரமான ஒரு அரசியலாக போயிட்டு இருக்கு. ஏன்னா உங்களுடைய நோக்கமே சரி கிடையாது, தவறான ஒரு அரசியலாக பண்ணிட்டு இருக்கீங்க. அதாவது இவங்க கட்சி ஆரம்பிச்சது தமிழருக்காகவான், தமிழ்நாட்டை தூக்கி நிப்பாட்டுறதுக்கான். தமிழன் தானே விஜய், அதில் உங்களுக்கு என்ன அவ்வளோ காழ்ப்புணர்ச்சி? உங்களால் முடிஞ்சது நீங்கள் சொல்லுங்க, அவரால் முடிஞ்சது அவர் சொல்லட்டும், போட்டி போட்டு மக்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னுமே பார்த்தீங்கன்னா மக்கள் செல்வாக்கு இருந்திருக்கும். ஆனால் முழுக்க விஜயத்துக்கு தான் எங்களுடைய நோக்கம், திமுகவாலாம் எங்களுக்கு பொருட்டு கிடையாது அப்படின்னா அதை விட கேவலமான அரசு ஒன்றும் இல்லை. ஏன்னா இவங்க கட்சி ஆரம்பிச்சு வந்தது எதுக்காக? ஈழத்தமிழ் தமிழை கொல்லப்படுது, அதுக்காக தானே. ஈழத்தமிழ் தமிழ் கொல்லப்படும் போது இங்கே ஆட்சியில் இருந்தது யார்? விஜய் ஆட்சியில் உட்காந்து அதிகாரத்தை பயன்படுத்தி துஷ்பிரயோகம் பண்ணிட்டு இருந்தாரு. திமுக தானே ஆட்சியில் இருந்துச்சு, மேலே காங்கிரஸ் இருந்துச்சு. ஸோ திமுக வைத்து அரசியல் பண்ண மாட்டாங்களாம், விஜய்க்கு எதிராக தான் எங்களோட அரசியலாம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா சினிமா துறையிலேருந்து ஒருத்தர் வந்து வந்துடக்கூடாதான், ஆட்சி அமைக்க வந்துடக்கூடாது. அப்போ உங்கள் நொன்னையிலேருந்து வந்தார் சீமானே, அவரை உலகத்தில் உள்ள எல்லாருக்கும் எப்படி தெரியும்? அவர் டைரக்டர் தானே உள்ள அறிமுகப்படுத்துறாரு, வேற என்ன புரட்சி பண்ணிட்டு வந்து அறிமுகப்படுத்தாங்களா? அவர் வந்து இப்போ வரைக்கும் படத்தில் நடிச்சிட்டு இருக்காங்க. என்ன மாதிரியான, அதாவது எப்பா அந்த நாம் தமிழ் கட்சி நினைச்சா நம்மளுக்கு கேவலமா இருக்கு. நாம் தமிழர் முழுக்க திமுக செம்முனைக்கே தான் போயிட்டு இருக்கு, திமுக ஏவல தான் செயல்பட்டு இருக்கு. இதை வந்து பார்த்துட்டு இருக்காங்க, உங்க எல்லாருக்குமே தெரியும். இப்போ நாம் தமிழ் கட்சி எப்படி இருக்குங்கிறத நீங்களே கண்கூட பார்த்துட்டு இருப்பீங்க. இதுக்கு நம்ம சொல்லணும்னு அவசியம் கிடையாது. சரி, என்ன சொல்ல, அவன் மனசுக்கு ஏற்ற மாதிரி தான் வாழ்க்கை. நல்லதே நினைச்சா நல்லதே நடக்கும். சும்மா உட்காந்துட்டு 24 மணி நேரமும் அடுத்தவனை எப்படி நம்ம சாய்க்கலாம், அடுத்தவனை எப்படி முன்னேறாம நினைச்சா நம்ம நல்லா வாழ முடியாது. இதான் நான் சொல்ல நினைக்கிறேன். சரி, இன்னைக்கு வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு, நீங்களா என்ன ஃபீல் பண்ணீங்க அப்படிங்கிறத உங்களுடைய கருத்துல கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நம்முடைய அடுத்த கட்ட வீடியோ, அடுத்த கட்ட அரசியல் நிகழ்வை பார்த்துட்டு வரும். ஓகேவா? பாய்.